நாடு முழுவதும் 60 முக்கிய ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் திட்டங்களை அமல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 60 முக்கிய ரயில் நிலையங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 16 அன்று புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இந்த பின்னணியில் முக்கிய ரயில் நிலையங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாட்டின் 60 ரயில் நிலையங்களில் பயணியருக்கான நிரந்தர காத்திருப்பு பகுதிகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பரிசோதனை முறையில் டெல்லி, மும்பை, வாரணாசி, பாட்னா, கயா போன்ற முக்கிய ரயில் நிலையங்களில் காத்திருப்பு பகுதிகளை அமைப்பதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே ரயில் நிற்கும் நடைமேடைகளில் அனுமதிக்கப்படுவர். காத்திருப்பு பட்டியல் பயணச்சீட்டு வைத்திருப்போர் உட்பட பிற அனைவரும் காத்திருப்பு பகுதியோடு தடுத்து நிறுத்தப்படுவார்கள். மேலும் பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படாத நுழைவு வாயில்கள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படும். அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் ஒரு மூத்த ரயில்வே அதிகாரி நிலைய இயக்குநராக நியமனம் செய்யப்படுவார். கூட்டத்தை பொறுத்து உடனடி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நிதி சார்ந்த அதிகாரம் நிலைய இயக்குநருக்கு வழங்கப்படும். மேலும் 40 அடி மற்றும் 20 அடி அகலத்தில் நடை மேம்பாலங்களை அமைப்பது குறித்தும் உயர்மட்ட குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ரயில் நிலையங்களுக்கு அருகே உள்ள பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது, அதிக கூட்டம் கூடும் நேரங்களில் ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து துறைகளையும் சேர்ந்த அதிகாரிகள் உடனடியாக இணைந்து செயல்படுவதற்கான வார் ரூம்களை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.